ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு சுப்பிரமணிய ஞானம், மூலாதார ஒளிவீச்சு, பாடலும் தெளிவும். பாடல். கொல்லடா சுழினையிலே மனக்கண்ணாடி, கோலான கருவிகளை கூர்ந்தே தள்ளி, அல்லடா அஞ்சன இப்படையை கட்டி, ஆதாரம் ஆறுமே ஏகமென்று, கல்லடா சுழிக்காற்றில் அலைந்திடாமல் 40 முக்கோண நடுவே சென்று, வில்லடா வில்விசை லுண்டை ஏற்றி, வெற்றி மயிலேறி விளையாடுவாயே. பாடலின் பொருள் பதங்களானது 2 வரிகளை கொண்டு பொருள் தருமாறு அமையப்பெற்றுள்ளதால் அதன்படியே 2 வரிகளை சேர்த்து பொருளினை அறிந்து கொள்வோம். முதல் வரியில் உள்ள கொல்லடா என்பது உணர்வு கொள்ளுதல், பற்றுக்கொள்ளுதல் என்றும், சுழிநிலை என்பது சுழிமுனையில் நீடித்திருத்தல் என்றும், மனக்கண்ணாடி என்பது மனதின் செயல்களை பிரதிபலிக்கும் என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள கோலான என்பது கோல் சொல்லுதல் அல்லது பொய்யான செயல்களை செய்தல் என்றும், கருவிகளை கூர்ந்தே தள்ளி என்பது கருவிகளை அல்லது உபகரணங்களை ஆராய்ந்து விலக்கிவை என்றாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது மனதின் பிரதிபலிப்பாய் அதன் வெளிப்பாடாய் இருந்து கொண்டு பொய்யான செயல்களை செய்து கொண்டிருக்கும் புறக்கருவிகளின் செயல்களை, அதாவது புலன்கள் 5 செயல்களை ஆராய்ந்து தெளிந்து விலக்கிவை என்பதாக பொருளாகிறது. இரண்டாவது வரியில் உள்ள அல்லடா என்பது வரையறுத்தல் என்றும், அஞ்சன இப்படைகளை கட்டி என்பது 5 இயக்கம் பெறும் போர்க்கருவிகளை இயக்கம் பெறாது தடுத்து என்றும், அடுத்து உள்ள ஆதாரம் ஆறுமே என்பது 6 ஆதார சக்தி மையங்களையும், ஏகமென்று என்பது பிரத்யேகமான என்றும் அல்லது முக்கியமான என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது பிரத்யேகமான 6 ஆதார சக்தி மையங்களின் ஆற்றலை கூட்ட, கள்ளத்தனம் செய்து வஞ்சக செயலை செய்விக்க தூண்டும் 5 படைக்கருவிகளின் செயல்பாடுகளை, அதாவது புலன்கள் 5 செயல்பாடுகளை வரையறுத்து கட்டுக்குள் வை என்பதாக பொருளாகிறது. மூன்றாவது வரியில் உள்ள கல்லடா என்பது கல்லனை போன்று என்றும் அல்லது வெறியாட்டம் என்றும் பொருளாகிறது. சுழிக்காற்றில் அலைந்திடாமல் என்பது சூறாவளி காற்றில் சிக்கிக் கொள்ளாமல் என்றும், அடுத்து உள்ள 40 முக்கோண நடுவே சென்று என்பது 4ஆகவும் 10ஆகவும் மற்றும் முக்கோண இணைப்பு கொண்டதின் நடுவழியே சென்று என்பதாகவும் பொருளாகிறது. இதனை மணிப்பூரக சக்கரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை இணைத்து பொருள் காணும்போது கல்லனை போன்று போதை ஏற்றி வெறியாட்டம் செய்ய தூண்டும் காமத்தின் சூறாவளி சுழிக்காற்றில் சிக்கிக்கொள்ளாமல், சதுரமாகவும் நடுவே முக்கோணமாகவும் மேலே வட்டத்தில் 10 இதழ்களை கொண்டதாக இருக்கும் பாதுகாப்பு கவச்சத்தின் நடுவில் சென்று, அதாவது மணிப்பூரகத்தின் நடுவே சென்று உயிர்காற்றாகிய பிராணனை உயர்த்தி இணைத்துவிடு என்பதாக பொருளாகிறது. 4வது வரியில் உள்ள வில்லடா என்பது பிறத்தல் மற்றும் மலர்தல் என்றும், வில்விசை என்பது ஒளிவிசை என்றும் வில்லின் ஆற்றல் என்றும், லுண்டை ஏற்றி என்பது இணைத்து ஏற்றி என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள வெற்றி மயிலேறி விளையாடுவாயே என்பது மயிலேறி குமரன் செல்வது குன்றின் மேல்தான். ஆக குன்றின் மீதேறி நடனம் புரிவாய் என்பதாக பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது ஒளிவிசையின் மூலமாக காமுக அசுரனை வதம் செய்து வெற்றி கண்டு பின் தன் இருப்பிடமான குன்றின் மீதேறி நிற்பாய் என்பதாக பொருளாகிறது. பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை காண்போம். பாடலில் பிரத்யேகமாக அருளப்பட்ட கருத்து யாதெனில், யோகமானது சித்தியாவதற்கு தடையாக பல இடையூறுகளை ஏற்படுத்தும் செயல்பாடுகளுக்கான காரண காரிய மூலத்தை அடையாளம் கண்டு அதன் செயல்பாட்டினை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் சூட்சுமங்களை அருளியிருப்பதுதான். இந்த பாடலில் அமையப்பட்டுள்ள பொருளானது முருகன் சூரனை வதைத்து வெற்றி காணுவதாகத்தான் உவமையாக அருளப்பட்டிருக்கிறது. முருகனும் சூரனும் சூரனின் படைகளாக கூறப்பட்டிருப்பதும் உவமையான சொற்கள்தான். இருப்பினும் யோகமானது சித்தியடைவதற்கான அனைத்து வழிமுறைகளும் இதில் அருளப்பட்டிருக்கிறது. உவமையாக சொல்லப்பட்டதின் சூட்சுமங்களை தெளிவாக அறிந்து கொண்டோமானால் யோகமானது முழுமையடைவதற்கான வழியானதும் கிடைத்துவிடும். இதில் சூரனாக கூறப்பட்டிருப்பது உணர்ச்சி நிலைகளில் மேலோங்கி நிற்கும் மனதையும், அதன் படை வீரர்களாக கூறப்பட்டிருப்பது 5 புலன்களையும்,
அந்த புலன்களின் செயல்பாடுகளே அசுரத்தனமான படைக்கருவிகளாகவும் பாவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முருகனாக பாவிக்கப்பட்டிருப்பது ஞானம் என்னும் பேரியக்க நிலையைத்தான். ஆக மனதிற்கும் அறிவுக்குமான இடைப்பட்ட நிலையில் ஏற்படும் போராட்டம்தான் யுத்த முறையாகும். இதில் சூட்சமமாக அருளப்பட்டது என்னவென்றால், அறிவானது ஞானம் என்ற பேரியக்க நிலைக்கு வலுப்பற்று உயர்ந்து அதன் மூலம் மனதின் உணர்ச்சி நிலை இயக்கத்தினை வென்று மனதினை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் நிலையைத்தான். ஆக மனமானது அறிவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுமானால் அதுவே யோக சித்திக்கும் ஞான சித்திக்கும் மூலமானதாக அமையும். யோகமானது சித்தி அடைவதற்கு அடிப்படை கருவாக இருப்பது மனம்தான். அப்படிப்பட்ட மனமானது மனிதனிடம் யோகம் சித்தி அடைவதற்கு தகுதியான நிலையில் அமையப்பெறாததே அவன் ஞானம் என்ற பேரியக்க நிலையில் இல்லாததற்கு காரண காரியமாகவும் அமைகிறது. ஆக யோக சித்திக்கும் ஞான சித்திக்கும் பெருந்தடையாயிருப்பது மனதின் உணர்ச்சி வயப்பட்ட எதிர்மறை இயக்கம்தான். இந்த எதிர்மறை இயக்கம் என்பது முற்றிலும் அறிவுக்கு புறம்பான உணர்ச்சி நிலை செயல்பாடுகள்தான். மனதின் இயல்பு நிலை இயக்கமானது அது எப்போதும் அசைந்து கொண்டே இருப்பதுதான். இந்த அசைவுதான் மனிதனின் ஒவ்வொரு அசைவிற்கும் காரண மூலமாகவும் அமைகிறது. அந்த அசைவானது சராசரியாக வாழும் மனிதர்களின் வாழ்க்கையில் அது எப்போதும் அறிவின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதில்லை. அதனால் அது எப்பொழுதும் மனதின் உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களில் மூழ்கியே இருப்பதால் அதன் செயல்பாடுகளும் உணர்ச்சி நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே அமைந்து விடுகிறது. அதனால் மனிதனின் ஒவ்வொரு சிறிய அசைவும் கூட உணர்ச்சி நிலைகளில் மேலோங்கித்தான் இருக்கும். மனதின் அசைவுகளே மனிதனின் அசைவுகள் என்று முன்பாகவே பார்த்தோம். இங்கிருந்து ஒரு சிறிய தெளிவினையும் ஏற்படுத்தி கொள்வோம். மனிதனின் அசைவுகள் என்பது அவன் பெற்றிருக்கும் ஐம்புலன்களின் அசைவுகளை குறிப்பதுதான். ஆகையால் மனதின் உணர்ச்சி நிலை ஆதிக்கம் என்பது ஐம்புலன்களின் மீதானதுதான். அதனால் மனிதனின் செயல்பாடுகள் என்பது மனதின் எண்ணங்களோடு புலன்கள் ஐந்தும் சேர்ந்த கூட்டமைப்பால் உண்டாவதுதான். ஆக புலன்கள் ஐந்தின் செயல்பாடுகள் மூலமே மனதின் எண்ணங்களையும் அறிய முடியும். இதுதான் மனதின் பிம்பமாகும். அதாவது மனமானது தன்னைத்தானே கண்ணாடியில் காண்பது போன்று. இதுதான் பாடலின் முதல் வரியில் மனக்கண்ணாடி என்பதாகவும் அமையப்பெற்றுள்ளது. புலன்கள் ஐந்தின் மீதான மனதின் ஆதிக்க நிலையானது எப்படி இருக்கும் என்றால், மனதின் உணர்ச்சி நிலை எண்ணங்களுக்கு புலன்களானது செயல் வடிவத்தை கொடுக்கும். மனமானது தன்னிச்சையாக புற உலக தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதில்லை. அது புலன்கள் ஐந்தின் மூலம் அறியப்படும் நிகழ்வுகளில் ஊடுருவி அதன் மூலமே புலன்களை மீண்டும் தன் விருப்பத்திற்கு ஆட்டி வைக்கவும் செய்யும். அதாவது புலன்கள் ஐந்தும் மனதின் கட்டளையினை அப்படியே ஏற்று அதனை செயல்வடிவாக்கும் ஏவலர்கள் மட்டுமே. அதனால்தான் மனதின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும் போர் வீரர்களாக பாடலிலும் அமையப்பெற்றுள்ளது. புலன்களே படை வீரர்களாகவும் அதனால் தோற்றம் பெறும் செயல்பாடுகளே படைக்கருவிகளாகவும் பாவிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட போர் வீரர்களால் உண்டாக்கப்படும் யுத்தமானது எப்படி இருக்கும் என்றால், உண்மைக்கும் அறிவுக்கும் புறம்பான நிலையில் கள்ளத்தனம் செய்து கேடுகளை விளைவிக்கும் அசுரத்தனமாக இருக்குமாம். இவர்களின் அசுரத்தனமான யுத்தம் யாருடனானது என்றால் அறிவுடனானது தான். ஆக அசுரத்தனம் என்பது தீமையினை விளைவிக்கும் செயல்பாடுகளை குறிக்கும் சொல்தான். அதனால்தான் மனமானது எப்பொழுதுமே அறிவுடனான யுத்தத்திலே இருந்து கொண்டே இருக்கும். இந்த யுத்தத்தில் எப்போதும் மனமே வெற்றியடைந்து கொண்டே இருக்கும். காரணம், மனதிற்கு மட்டுமே போர்க்கருவிகளும் படை வீரர்களும் உண்டு. மனதின் அசுரத்தனமான கட்டளைக்கு இணங்க புலன்களின் செயல்பாடுகளும் அசுரத்தனமாகத்தான் இருக்கும். அதுவே ஆசை, கோபம், களவு, குரோதம், லோபம், காமம் என்பதான மாயை லீலைகளாகும். இந்த மாயை லீலைகளே அறிவினை வீழ்த்தக்கூடிய இரட்டிப்பு ஆற்றல்களை கொண்டதாகவும் அமையப்பெற்றிருக்கிறது. அதிலும் காமம் என்ற அசுரனே அறிவினை முற்றிலுமாக வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உடையனாகவும் இருக்கிறான். இதுதான் பாடலில் கல்லடா சுழிக்காற்றில் அலைந்திடாமல் என்பதாகவும் அமையப்பெற்றுள்ளது. ஆக அறிவானது மனதின் மாயை லீலைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டுமானால் தன்னைத்தானே ஞானம் என்ற பேரியக்க நிலைக்கு மாற்றிக்கொண்டு மனதையும் வெற்றி கொண்டு தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். யோக சித்தி ஞான சித்தி அடைவதற்கான அனைத்து சூட்சுமங்களும் பாடலின் கடைசி 2 வரிகளான வில்லடா வில் விசை நுண்டை ஏற்றி வெற்றி மயிலேறி விளையாடுவையை என்பதில் அமையப்பெற்றுள்ளது. மனதின் ஆதிக்க நிலை ஓங்கி இருப்பதற்கான காரண மூலத்தை நன்கு ஆராய்ந்து தெளிந்துவிட்டோம். இனி அறிவின் செயலிழக்கம் ஏன் கீழ்நிலையில் இருக்கிறது, அதனை எப்படி மேல்நிலைக்கு உயர்த்துவது என்பதன் தெளிவையும் அறிவோம்.
யோகமானது சித்தி அடைந்தால்தான் அதனைத் தொடர்ந்து ஞான சித்தியானதும் வைக்கப்பெறும். யோக சித்தியானது உடலைச் சார்ந்தது, ஞான சித்தியானது மனதைச் சார்ந்தது, அதாவது அறிவைச் சார்ந்தது. அதனால் முதலில் உடல் பலம், அதனைத் தொடர்ந்து ஞானம். இதுதான் யோகத்தின் சாராம்சமாகும். உடலின் வலிமையும் ஆரோக்கியமும் நம் சுவாசமாகிய மூச்சுக்காற்றும் மற்றும் நம் ஜீவாற்றலின் சேமிப்பும் பூர்ணத்துவம் பெற்ற நிலையில்தான் முழுமையடைவதாக உள்ளது. ஆனாலும் இது மனித உடலில் குறைந்து கொண்டே செல்லும் நிலையில்தான் இருக்கிறதே தவிர கூடுதலாகும் நிலையில் இருப்பதில்லை. காரணம், மேற்கூறிய இரண்டு ஆற்றல்களும் மனமும் புலன்களும் இணைந்து இயங்கும் இயக்கத்தினால் சதா சர்வகாலமும் விரயமாகிக் கொண்டே இருக்கிறது. இதில் காமம் என்ற நிலையில் மட்டுமே மனிதனின் பிராண ஆற்றலும் ஜீவாற்றலும் 75% இழப்பு ஏற்படுவதாக எல்லா சித்தர் நூல்களிலும் பிரத்யேகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இழப்புகளின் மூலம்தான் உடலின் அனைத்து உறுப்புகளின் வலிமையும் ஆரோக்கியமும் கெட்டு அதன் மூலமாக மனிதனின் ஆயுளானதும் குறைந்து விடுகிறது. இதில் பெரியதாக பாதிக்கப்படுவது மனிதனின் மூளையாகத்தான் இருக்கிறது. மனிதனின் அறிவு சார்ந்து ஞானம் சார்ந்த செயல்பாடுகள் மூளையிலிருந்தே தோற்றம் பெறுவதாக இருப்பதால் மூளையானது பரிபூரண பிராண ஆற்றல் ஜீவாற்றல் இருந்தால் மட்டும்தான் மூளையின் செயல்பாடுகளும் ஞான நிலையில் ஓங்கி நிற்கும். ஆனால் நமது உடலில் இந்த இரண்டு ஆற்றல்களின் விரயமானது எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதால் நமதின் அறிவின் செயல்பாடுகளும் எப்போதும் தாழ்ந்த நிலையில்தான் இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் 40 முக்கோண நடிவில் சென்று என்பதான வரியும் அமையப்பட்டுள்ளது. அதாவது நாபிக் கமலத்துக்குள் நுழைந்து உயிர்காற்றை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். இந்த தெளிவோடு பார்த்தோமானால் மனதின் உணர்ச்சி நிலைகளானது ஏன் வெற்றி பெறுகிறது, அறிவு இயக்கம் ஏன் தோற்று போகிறது என்பதானதும் நன்கு விளங்கும். ஆக யோகம் சித்தியடையாமல் போவதற்கும் அறிவு நிலையானது கீழ்நிலையில் இருப்பதற்கும் பிராண விரயமும் ஜீவாற்றல் விரயமும் ஏற்பட்டு கொண்டே இருப்பதுதான் காரணமாகவும் அமைகிறது. அறிவானது ஞானம் என்னும் பேரியக்க நிலைக்கு மாற்றம் அடைந்துவிட்டால் அதுவே மனதை வெற்றி கொண்டு அதனை தன் கட்டுப்பாட்டிற்குள்ளும் கொண்டு வந்துவிடும். அதனால் மனதின் செயல்பாடுகள் அனைத்தும் அறிவின் செயல்பாடுகளாகவே மாற்றம் அடைந்துவிடும். அதன் மூலமாக புலன்களின் செயலியக்கமும் உணர்ச்சி நிலைகளிலிருந்து விடுபட்டு ஒடுக்கம் பெற்றுவிடும். இதுதான் பாடலில் முருகன் சூரனை வெற்றி காண வேண்டும் என்பதாகவும் உவமைப்படுத்தப்பட்டுள்ளது. மனதின் செயல்பாடுகளை ஓமையோடு எப்படி ஒப்பிட்டு பொருள் அறிந்தோமோ அதுபோல அறிவின் செயல்பாடுகளையும் ஓமையோடு ஒப்பிட்டு பொருள் காணுவோம். அறிவு முருகனாக ஓமைப்படுத்தியிருப்பதையும் பார்த்தோம். அது தாழ்ந்த நிலையில் இருக்கிறது என்பதனையும் பார்த்தோம். அதனால் அறிவாகிய முருகன் தன் ஆற்றலை இரட்டிப்பாக்கி மிகைப்படுத்தி கொண்டுதான் சூரனாகிய உணர்ச்சி நிலை மனதையும் வெற்றி காண முடியும். அதனால் அறிவான முருகனானவன் சக்தி தேவியின் பேரருளால், அதாவது தனது ஜீவாற்றல் துணையுடன் மூலாதாரத்தில் நிலைத்திருந்து அங்கு ஆ ஊ இம் என்ற முக்கோண வில் வடிவத்தையும் அத்துடன் ஒளி வில் வீச்சனையும் பெற்றுக்கொண்டு அதில் வேலாயுதத்தை பூட்டி மேலேற்றி, அதாவது தண்டு வடத்துடன் இணைத்து வில்வீசினை மேலேற்றி 6 ஆதார படைவீட்டிலும் கொலுவிற்று பின்பு புருவமேட்டில் காமபானத்தையும் வீழ்த்த வேண்டும். அத்துடன் ஆசை, கோபம், களவு, குரோதம், லோபம் என்ற மாயை அஸ்திரங்களை தகர்த்தெறிந்து உணர்ச்சி நிலை அசுரனான மனதின் அனைத்து ஆட்டங்களையும் குறைத்து தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டால் அப்பொழுதுதான் குன்றிருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடமாக மாறும். அதாவது அறிவின் உயரிய இடமான துரியம் என்ற ஞானபீடத்தில் சென்றடையலாம். இதுதான் பாடலில் குறிப்பிட்டுள்ள வெற்றி மயிலேறி குமரன் குன்றின் மீது அமரும் நிலையாகும்.